அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். ஒடிசாவின் கருப்பு வைர நகரம் என்று தால்சேர் நகரத்தை சொல்வார்கள். நிலக்கரி கனிம வளம் மிகுந்த தொழில் நகரமான தால்சேரில்தான் தர்மேந்திர பிரதான் 1969 பிறந்தார். தர்மேந்திர பிரதானின் தந்தை தேவேந்திர பிரதான் ஒடிசா பாரதிய ஜனதா கட்சியின் ஆரம்பகால தலைவர்களில் ஒருவர். மக்களவை உறுப்பினராக இருந்தவர் என்பதோடு வாஜ்பாய் அமைச்சரவையில் இணை அமைச்சர் பதவியையும் வகித்தவர் தேவேந்திர பிரதான். தர்மேந்திர பிரதான் தன்னுடைய தந்தையின் அரசியலையே காலி செய்து உருவானவர். சிறுவயதிலேயே சங்கப்பரிவார அமைப்புகளோடு இணைந்து வளர்ந்தவரான பிரதானுக்கு அடையாளம் தந்தது RSS அமைப்பின் மாணவர் அமைப்பான அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத். படிக்கும் காலத்திலேயே ஆக்ரோஷமாக செயல்படலான பிரதான் 2000 ஒடிசா சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு உறுப்பினரானார். கட்சியில் மிக வேகமாக வளர்ந்த பிரதான் 2004 மக்களவைத் தேர்தலில் தன்னுடைய தந்தையின் தொகுதியையே கேட்டு வாங்கி வென்றார். இதன் மூலம் டெல்லி அரசியலுக்கு அறிமுகமானார். பிரதானின் அதிவேக வளர்ச்சி பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளும் அன்றைக்கு ஒடிசாவின் ஆளும் கட்சியாக இருந்த பிஜு ஜனதாதளம் கட்சியிலுமே பலருக்கு எரிச்சலை உண்டாக்கியது. விளைவாக அடுத்து வந்த 2009 தேர்தலில் பிரதான் தோற்றார். இதற்கு பின் கட்சி வேலைகளில் அவரை ஈடுபடுத்தலான பாரதிய ஜனதா கட்சி 2010 அவரை கட்சியின் பொதுச் செயலராக்கியது. இடையிலேயே பீகார், ஜார்க்கண்ட், கர்நாடக மாநிலங்களில் கட்சியின் தேர்தல் பொறுப்பாளராக பணியாற்றினார் பிரதான். டெல்லியில் தன் செல்வாக்கை அதிகரித்துக் கொண்டதன் வாயிலாக 2011 பீகாரிலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் சூழலை உருவாக்கி கொண்டார். 2014 பின் பிரதானுக்கு கூடுதல் முக்கியத்துவத்தை தந்தது அமித்ஷாவுடனான நெருக்கம். 2014 மோடி அமைச்சரவையில் அவர் இணை அமைச்சரானார். இன்றைய பாரதிய ஜனதா கட்சியின் நிதி ஆதார தூண்களில் ஒருவர் என்று பிரதானை குறிப்பிடுவார்கள். கனிம வளம் மிகுந்த ஒடிசாவின் தொழில் அதிபர்களோடும் டெல்லியிலும் மும்பையிலும் எல்லா தொழில் அதிபர்களுடனும் நெருக்கமான உறவை பேணுபவர் பிரதான். ஒடிசா மாநில கடலோரத்தில் 6000 கோடி ரூபாயில் திரவ எரிவாயு நிரப்பு ஆலையை நிறுவும் திட்டத்தை அங்கே கொண்டுவர பிரதான் உருவாக்கிய சூழல் மோடி மற்றும் ஷாவிடம் மேலும் நெருக்கமான இடத்தை பெற்றுத் தந்தது. அரசு தனியார் கூட்டு பங்கேற்பில் உருவாக்கப்பட்ட இந்த ஆலை கௌதம் அதானியின் கனவுகளில் ஒன்று. பெண்களை பிரதான இலக்காக கொண்டு மோடி அரசு திட்டமிட்ட உஜ்வலா யோஜனா எரிவாயு திட்டத்தை வெற்றிகரமாக செயலாக்குவதிலும் தன் திறனை வெளிப்படுத்தினார் பிரதான். விளைவாக 2017 அமைச்சரவை மாற்றத்தின் போது கேபினெட் அமைச்சராக அவர் பதவி உயர்த்தப்பட்டதோடு திறன் வளர்ப்பு தொழில் முனைவோருக்கான துறையும் அவருக்கு கூடுதலாக அளிக்கப்பட்டது. அடுத்து 2018 மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு பிரதானை அனுப்பியது பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சியில் 10 ஆண்டுகளில் உருவெடுத்திருக்கும் முக்கியமான தலைவர்களில் ஒருவர் பிரதான். அவர் மேல் உள்ள பெரிய விமர்சனம் என்னவென்றால், கட்சியில் மட்டுமில்லை, ஊடகங்களில் யாரேனும் அவரை சங்கடப்படுத்தும் கேள்விக்குள்ளாக்கினாலும் கூட அவர்களுக்கு பதிலளிக்க மறுப்பதோடு கேள்வி கேட்டவரை பற்றிய தகவல்களை திரட்டி அவர் பணிபுரியும் ஊடக நிறுவனத்திடமே பேசி அவர்களை மாற்றிவிடும் பண்பை கொண்டிருக்கிறார் பிரதான். இந்த அஜனநாயக போக்குதான் கட்சிக்குள்ளும் வெளியிலும் அவருக்கு பெரிய எதிரி என்கிறார்கள் பிரதானின் விமர்சகர்கள். 2024 ஒடிசாவை பாரதிய ஜனதா கட்சி வென்றபோது முதல்வர் பதவி அவருக்கு கிடைக்காமல் போக இதுவும் ஒரு காரணமாக சொல்லப்பட்டது. ஆனால் இந்த முறை மக்களவைத் தேர்தலில் அவருக்கு கிடைத்த வெற்றி கல்வித்துறையை அவருக்கு பரிசளித்தது. RSS கொள்கைகளில் தீவிர பிடிமானம் கொண்டவர் என்பதால் அதன் இலக்குகளை நிறைவேற்றுவதில் மிகுந்த உத்வேகத்துடன் செயலாற்றுகிறார். அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.